ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. என்று வந்தாய் என்னும் திருக்குறிப்பே என்று நடராஜ பெருமான் திருநாவுக்கரசரை பார்த்து நலம் விசாரித்தது மாதிரி ஒரு உண்மையான பக்தனை பார்த்து இறைவனே கூவிக்கொள்ளும் காலம் இந்த கலியுகத்தில் வருவது சாத்தியம்தானா? பிரச்சனை வேறு என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லார்கிட்டையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தீங்களான்னு கேட்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், பழம் கொடுக்குறேன், பாட்டு பாட விடுறேன், சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ யூ ஆர் சர்ச்சிங் காட் எல்ஸ்வேர். தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். கடவுள் என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற விஷயம். கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள்ள இருக்கிற விஷயம்தான் கடவுள் என்பது. இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு? எல்லாம் கடந்த என்னம்பலத்தீச எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். உலகம் பூராவும் கடவுள் இருக்கார். அவர் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் இருக்கார். எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். ஸோ நமக்கு இதுதான் பிரச்சனை. ஒரு கஸ்தூரி மான்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு வாசனை கேட்டுனே இருக்கும். அந்த வாசனையை தேடி வாழ்நாளெல்லாம் ஓடினே இருக்கும். அது சாகிற போது தான் அதுக்கு தெரியும் அது எந்த கோரோஜனம் கஸ்தூரி வாசனை தேடிச்சோ அது மூக்கு மேலே இருந்துச்சான். அந்த மாதிரி எந்த கடவுளை தேடி நீங்கள் அலைகிறீர்களோ அந்த கடவுள் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. உங்களுக்குள்ளும் இருக்கிறது, வெளியே இருக்கு. அந்தர் பி ஹை பார் பி ஹை. ஒரு திருடன் ஒரு பயணி வியாபாரி ரெண்டு பேரும் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தாங்க. என்ன பண்ணால் ராத்திரி அந்த வியாபாரி தூங்கினுக்கிற போது அவனுடைய பொட்டி படுக்கெல்லாம் பார்த்து ஏதாவது தேருமான்னு பார்த்தான். ஒன்றும் கிடைக்கல, படுத்துனுட்டான். மறுநாள் காத்தால் கேட்குறான், என்னையா நீ எல்லாம் ஒரு வியாபாரியா? அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன வச்சு வியாபாரம் பண்ண போகிற அப்படின்னா. அதுக்கு வியாபாரி சொன்னான், மூஞ்ச பார்த்தாவே எனக்கு தெரியுது திருடன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட ஒழிச்சு வச்சேன். நீ எங்கிட்ட தேடினே தவிர உங்கள்கிட்ட தேடினியா அப்படின்னும். இதே மாதிரி ஒரு ஜோக் தமிழ் சினிமாவில் கூட இருக்குது. ஒரு வீடியோ கோச்சிலையோ இதுலேயோ ரெண்டு பேர் போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், ஜாக்கிரதையாக இருங்க திருடங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி தூங்கிடுவான். காலையில் எந்திரிச்ச உடனே பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட சார் நான் நீ தூங்கினேன், எங்கேயா தூங்கினேன் ராத்திரிலாம் இதை பார்த்துருந்தேன், ஏன் நான் நினச்சது நல்லாயிடுச்சு, நான் நல்லா தூங்கிட்டேன் பாரு, ஒன்றா வாட்ச்மேன் வேலை பண்ண விட்டேன்னுவான். அது மாதிரி ஜனங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்களே தவிர அவங்கக்கிட்ட கடவுளை தேடுறதே இல்லை. வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மெய்யானும் உளன்கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் நன்னெஞ்சே. வேங்கடமலை மேலே இருக்கிறவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனும் எங்கே இருக்கான்? உள்ளுவார் உள்ளத்து. யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில். உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. இதுதான் ஆன்மீகம் என்பது. காரைக்காலம் மேல் சொல்கிறான், உன்னை வானத்தான் என்றார். நீ ஏதோ ஆகாசத்தில் இருக்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யானும் என் நெஞ்சத்தான் என்பே நீ என் மனசுக்குள்ள இருக்கே. ஆழ்வார் சொல்கிறார், என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் உன் விக்கிரமம் ஒன்று அழியாமல் எழுதி கொண்டேங்கிறார். என் மனசு கள்ளங்கப்படம் இல்லாத பால் சோறு மாதிரி இதில் உன்னுடைய மகிமைகள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறார். நெஞ்சக பாச்சுவற்றின்பால் உன் விக்கிரமம் ஒன்று அழியாமல் எழுதி கொண்டேங்கிற வார்த்தை. அதனால் மக்களுக்கு கடவுளுங்கிற கான்செப்ட் புரியல. இவங்க கடவுளை கல்லில் தேடுறாங்க, காயத்தில் தேடுறாங்க இல்லையா. உங்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்குது, ஜவுளி கடையில் நீ தான் வாங்கணும்னு தெரியுது, அதை கொண்டாந்து ஒரு கண்ணாடி மாட்டி அதுக்கு ஒரு பூவெல்லாம் போட்டு ஊற்றி காட்டி வாழைப்பழம் தேங்காயெல்லாம் உடச்சுனுக்கிற. ஆஃப்டர் ஆல் ஒரு காயம் அது. சிவகாசி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் அடிச்சிருக்கான். நீ எந்த ஜவுளி கடையில் வாங்கினன்றதும் உனக்கு தெரியும். அதுக்குள்ளே கடவுள் வந்துச்சுன்னு உனக்கு நம்பிக்கை வருது. மகாபலிபுரத்துலேயோ இல்லை பூம்புகார்லேயோ போயிட்டு அங்கே ஒரு பொம்மையை வாங்குகிற 300 ரூபா கொடுத்து அதுக்குள்ளே கடவுள் வந்துச்சுன்னு அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பேப்பரில் கடவுளை பார்க்க முடிஞ்ச உனக்கு, ஒரு கல்லில் கடவுளை பார்க்க முடிஞ்ச உனக்கு, பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, முகுகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் உன்னுடைய உடம்பு, இதுக்குள்ளே கடவுள் வர்றாருன்னா அது எப்படி அப்படின்ற. திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். எல்லாத்தையும் நம்புகிற நீ எதில் இருக்கோ அதை நம்பவே மாட்டேங்கிற. ஒரு சிவசங்கர் பாபா இருக்கார். நானும் ஒன்று மாதிரி தானே. நானும் ஏதோ ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன்.
வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் சாதிச்சுட்டு இவ்வளோலாம் பண்ண முடியுது, கோயிலெலாம் கட்டிட்டு ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பேருக்கு ஏதோ ஒரு நல்லது சொல்ல முடியுது, நல்லது செய்ய முடியுது. அப்போ கடவுள் என்பது ஒரு ஆள் கிடையாது. கடவுள் என்பது ஒரு தன்மை. இட்ஸ் எ சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். கடவுள் என்பது ஒரு ஆள் கிடையாது. இட்ஸ் நெவர் எ பர்சன். கடவுள் நவுனே கிடையாது. வாட் இஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். பெயர்ச்சொல் என்பது ஒரு ஆளுடைய பெயர், விலங்கோட பெயர், ஒரு இடத்தோட பெயர், ஒரு பொருளோட பெயர். அப்போது நேம் ஆஃப் பர்சன் யார் பேர் இல்லை? பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான். ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையிடம் கொட்டாமும். அப்போ காட் கேனாட் பி எ நவுன். எந்த இடத்துல கடவுள் இல்லை? அப்போ பிளேஸ் கிடையாது. கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு, அதுக்கு என்ன தெரியுமா பதில்? அதே தான், கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு என்ன பதில்? இல்லாத இடம் எது அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான். நாமினி பர்சன்ட்டுன்னு அர்த்தம். எந்த விலங்கு கடவுள் இல்லை? அனிமல், பிளேஸ், திங், எந்த பொருளில் கடவுள் இல்லை. அதனால் கடவுள் என்பது ஒரு நவுன் கிடையாது. இட்ஸ் எ வெர்பு. வெர்புன்னா என்ன? வினைச்சொல். அதனால் பைபிளில் எல்லா லாங்குவேஜ்லேயும் கடவுளுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் என்ன? த டூவர், த கர்த்தா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எனி ஆக்டிவிட்டி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் காட். நீ பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, முகர்றது, கை வீசி கால் வீசி நடக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே கடவுள் தான். அதனால் காட் இஸ் நாட் எ நவுன், இட் இஸ் எ வெர்ப். அண்ட் எனி ஆக்டிவிட்டி இஸ் காட்லி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள் சம்பந்தப்பட்ட தொகைகள் தான். நீங்கள்லாம் குழந்தைங்களாம் இந்த உலகத்தில் பிறந்தீங்க. உங்கள் அப்பா அம்மா அதுக்காக ஏதோ ஒரு வகையில் வலித்தாங்க. அதனால் அவங்க தான் பிரம்மா. அவங்க தானே உங்களை படித்தாங்க. அப்போ அப்பா தான் பிரம்மா. நீ ஒரு ஆஃபீஸுக்கு போகிற, 4000 சம்பாதிக்கிற, 40,000 சம்பாதிக்கிற, அதை வச்சு ஒரு 5 பேருக்கு சோறு போடுற இல்லையா? அதுதான் காக்கிற தொழில், அதுதான் விஷ்ணு. நீ போயினேங்கிற, யாரையோ ஸ்கூட்டரில் காரில் அடித்து கொன்னுடுற, அதுதான் அழிக்கிற தொழில். அப்போ கடவுள் ஒன்றே வைத்து கொண்டு தான் பிரம்மாவுடைய வேலை செய்கிறான், விஷ்ணுவுடைய வேலை செய்கிறான், சம்ஹாரமூர்த்தி ஆகிய சங்கரனுடைய வேலையை செய்கிறான். இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணால் தான் புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா கடவுளை காயத்தில் தேடின்னு இருப்பீங்க, கல்லில் தேடின்னு இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் தேடின்னு இருப்பீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் தேடினதே இல்லை. யாரெல்லாம் அவங்களுக்குள்ளே தேடினாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் கிடைச்சாச்சு. இது வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் கடவுளை புரிந்து கொண்டார்கள், அது வரைக்கும் நீ ஒரு வைடாக திங்க் பண்ணலை. ஒரு ராமர்னா உனக்கே தெரியும். நீ படித்த ராமாயணத்துப்படி குழந்தை இல்லாமல் இருந்தான் தசரதன். கலைக்கோட்டு மாமுனிவர் ரிஷ்யசிருங்க மகரிஷின்றவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த தசரதனுடைய 3 பொண்டாட்டிக்கும் ராமலட்சுமண பரத சத்ருக்கன்னு பிறந்தாங்க. அப்போ உலகத்தில் அவர் பிறந்தவர் தானே. ஆகாசன் தான் குச்சார் அவர். சித்தார்த்தன் நேபாளத்தில் கபிலவாசு என்ற இடத்துல சுத்தோதனருக்கும் மாயாவதிக்கும் பிறந்து புத்தனானார். நீ பார்க்குற பரமாச்சாரியார், ராகவேந்திரர், சிரிடி பாபா, நீ யாரையெல்லாம் கடவுள் நினைக்க, கிருஷ்ணர், எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க தானே. எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க. சிவனை மாத்திரம்தான் பிறவா யாக்கை பெரியோனுங்கிறாங்க. இந்த உலகத்தில் யாக்கைன்னா உடம்பு, பிறவா யாக்கைன்னா இந்த உலகத்தில் உடம்பு எடுத்து பிறக்காத ஒரு ஆள் அப்படிங்கிறான். இப்போ ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? சிவம் அப்படின்னா மூச்சு காற்று இல்லையா, அதுதான் சிவன். மூச்சு காற்றுக்கு என்ன பேர்? வாசித்தல், சுவாசித்தல். சுவாசித்தல் ஆனால் வாசித்தல். அப்போ வாசி 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 வாசின்னு சொல்லினே வா, சிவா 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 சிவான்னு வந்துடும். அப்போது த வெரி ப்ரீத் இன் யுவர் சிஸ்டம் இஸ் சிவா. நம்ம எல்லார்கிட்டையும் அதுதான் இருக்குது. அதனால தான் சிவன் என்பது இஸ் ஈக்குவல் டு பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன். த கிரியேட்டர், த ப்ரொடெக்டர் அண்ட் த டெஸ்ட்ராயர், இந்த 3 சேரணும். தட் இஸ் ஈக்குவல் டு சிவா. சிவன் வேறு, சங்கரன் வேறு. சிவனுக்குள்ளே சங்கரன் இருக்குது. ஆனால் சங்கரன் இஸ் எ செப்பரேட் என்டிட்டி அண்ட் இஸ் 1/3 பார்ட் ஆஃப் தி சிவா இல்லையா? இப்படி பல விஷயங்கள் நீங்கள் ஆழ்ந்து படிக்கிற போது தெரியும். இந்த காலத்தில் யார் படிக்கிறாங்க? ஏதோ ஸ்கூலில் பாடம் படித்தா உண்டு, இல்லைன்னா யாரும் எதையுமே படிக்கிறது கிடையாது. எல்லாம் செல்ஃபோனில் மாட்டின்னு இருக்குதுங்க, டிவியில் மாட்டின்னு இருக்குது. கடவுளை பற்றியெல்லாம் யார் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க? யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை.
அதனால் கடவுள் என்பது புரியாமல் இருப்பதற்கு காரணம் கடவுள் அல்ல, நாம் புரிந்து கொள்ள மறுப்பது. We don't want to know what is God and all. So you will understand, it's a very big subject. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜையும் எது சேருதோ அதுதான் கடவுள். கடவுள்னா எல்லாத்தையும் சேர்ந்தது. த ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபர்சன்ட், ஆம்னிசியன்ட் அப்படின்னா என்ன, எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடவுள் என்பது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சத்தம் எல்லாம் கடவுள். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. இந்த உலகத்தில் எங்கெல்லாம் சவுண்ட் இருக்கோ அதெல்லாம் கடவுள். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அதெல்லாம் கடவுள். ஆகாயம் கடவுள், காற்று கடவுள், மண் கடவுள், நீர் கடவுள், நெருப்பு கடவுள். இப்போ நம்ம உடம்பு இருக்குது, இந்த இடத்துல ஆகாசம் இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு கீழே காற்று இருக்குது. இந்த உடம்பு மண்ணில் செஞ்ச பொம்மை, இந்த இடத்துல நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. இப்போ நாம்ளே யார்? பஞ்சபூதங்களுடைய செயற்கை. நாம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளும் பஞ்சபூதத்தினால் ஆனவை. அதனால் அல்டிமேட்டாக நீ பார்த்தியானாக்கா இந்த 5 எலமெண்ட்ஸ்ன்றாங்க, அதுதான். அதனால் ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும், ஆல் த எலமெண்ட்ஸ் were so mixed up in him. When he walks, nature will itself rise up and say, here goes a man. அவங்ககிட்ட பஞ்சபூதங்களும் ஒழுங்காக நிறவி இருக்குது. அதனால் அவன் நடந்து போகிற போது இயற்கை தாய் எழுந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டு இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னா. ராமலிங்க வள்ளலார் திருவொத்தியூரில் தினம் மேலே உட்காந்துருந்தார், வடிவடியம்மன் கோயிலுக்கு வெளியே. அங்கே ஒரு சாமியார் இருந்தார். அப்போ அவர் மனுஷங்கள்லாம் போகிறபோது ஏதோ எருமை போகுது, மாடு போகுது, கோழி போகுது, பனி போகுதுன்னு சொல்லுவாராம். மனுஷங்களை தான், ஃபிசிக்கல் கிடையாது. ராமலிங்கரை பார்த்தா மாத்திரம் ஏதோ ஒரு மனுஷன் போகிறான் அப்படின்னா. அதனால் வெறும் அந்த கண்டெய்னரை வச்சுக்கிட்டு நீ யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கண்டென்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணணும். அப்போ யார் ஒரு பெர்ஃபெக்ட் லிவிங்க்கு ரீச் ஆனானோ அவன் தான் மனுஷன். அதுக்கடுத்து அவன் தேவராவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தென் யூ ஆர் ப்ரமோட்டட் அஸ் இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணன், 33 கோடி தேவர்கள். 500 கோடி ஜனங்கள்லேருந்து 33 கோடி பேர் ஆகிறாங்க. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கைத்து வேணும்னாக்கா போய் கலெக்டரு தாசில்தார்கிட்ட அழியிறீங்க. அவங்களாம் யார்? நீங்கள் தானே. உங்களிலிருந்து தான் தாசில்தாரும் கலெக்டர் டெப்டி கலெக்டரும் ஆகியிருக்கான். உங்களிலிருந்து தான் மந்திரி முதல் மந்திரி எல்லாம் ஆகிறானுங்க. அதனால் நீங்கள் வேறு இல்லை, அவங்க வேறு இல்லை. அது மாதிரி மனிதர்கள் தான் தெய்வங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர். அதுக்குள்ளே குவாலிஃபிகேஷன் தேடிக்கினாக்கா நீ 500 கோடியிலேருந்து 33 கோடியில் இடம் பிடிப்ப. அந்த 33 கோடி தேவர்கள் தான் இந்த உலகத்தை ஆள்றவங்க. இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள சப்டில் டிஃப்ரென்ஸ். அவங்க வேறு இல்லை, நீங்கள் வேறு இல்லை. அந்த தெய்வ பதவியை அனுபவிக்கணும். இப்போ கலெக்டருக்கு 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அவன் ரிட்டையர் ஆகிட்டு திரும்பி அவன் வீட்டில் வந்து உட்காந்து தோசை தின்ன வேண்டியது தான். அது வாழ்நாளெல்லாம் கலெக்டர் கிடையாது. அந்த மாதிரி யார் தேவர்கள் ஆனாங்களோ மனிதர்கள், அவங்க ரிட்டையர் ஆகிட்டு திருப்பியும் பூமிக்கு வந்து ஒரு மகானாகி, ஒரு சித்த புருஷனாகி, ஒரு ரிஷியாகி, தவம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு காஸ்மிக் வேர்ல்டு இருக்குது, வேர்ல்டு ஆஃப் சித்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள்லாம் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஆவாங்க, ஒரு கோயிலில் செல்லையில் போய் உட்காந்துக்குவாங்க, ஒரு ஆறாக மாறுவாங்க. இப்படி தான் எல்லாம். அதாவது அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் வரும். தேவராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் தி எட்டர்னல் ப்ரமோஷன். அது கூட எப்பயுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஒளி உடம்பு இருக்கு இல்லையா, அது பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ யூ வில் பிகம் ஒன் வித் த ஸ்பேஸ். ஸோ அதில் ஹையஸ்டாக இருக்கிறது 11 ருத்ரர்கள், அதில் ஹையஸ்டாக இருக்கிறது 12 ஆதித்யர்கள். அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, ருத்ரானாம் சங்கர சாஸ்மி. 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் நான் சங்கரன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. 12 ஆதித்யர்கள் இருக்காங்க, அதில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன். இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் அடுத்தடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைகள். ஒரு துருவன் இருந்தான், அவன் இன்றைக்கி துருவ நட்சத்திரம். வைஷ்ணவருடைய மனைவி அருந்ததி இருந்தால் அவள் இன்றைக்கி நட்சத்திரம். உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே உங்களை அம்மி மிச்சு, பாரு அருந்ததி பாரு, அவளை மாதிரி நீயும் பெரிய உயரினங்களை தொடரணும், கணவனுக்கு பணிவிட செஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனைவி என்பவள் தெய்வ நிலையை அடையலாம். உன் ஹஸ்பண்ட் நல்லவனும் கெட்டவனும் நீ நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும். உன் மனைவி ராகாசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும். உங்கள் அப்பா உன்னை அன்பு காட்டலைன்னா கூட நீ அன்பாக இருக்கணும்.
நல்ல மகனாக இருக்கணும். அப்படி தான் துருவன் வந்து நட்சத்திரமானான். இதுக்கு பேர் சுதர்மம். சுதர்மம்னா என்ன? மற்றவங்களை வச்சு நீ ரெஸ்பிரிகேட்டரெலாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. உனக்குன்னு ஒரு குவாலிட்டி நீ தேடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கா நீ ஆகிற உலக உயிர்த்தெழலாம் ஒளி நெறின்றது அதுதான். அந்த நிலைகளை உங்களால் அடைய முடியும். ஸோ எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பார்த்தியா? இது எப்படி வந்து வார்த்தைகளால் விளங்க வைக்க முடியும்? ஸோ நீங்கள் தேடணும். தேடுங்கள் கண்டறிவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் பைபிள். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் இஃப் யூ வாண்ட் டு ரியலைஸ் காட். நீ ஒரு கலெக்டர் ஆகணுன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காம்படிஷன் சக்ஸஸ் காம்படிஷன் ரிவ்யூ எல்லாம் படித்து அதுக்கெல்லாம் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துன்னு கலெக்டர் ஆகிறேன். ஒரு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நீட்டு தேர்வு அகலத் தேர்வெல்லாம் வேறு எழுதின்னு உட்காந்துக்கிறீங்க இன்றைக்கி. ஸோ ஒரு ஒன்றையனா கலெக்டர் டாக்டர் என்ஜினியர் ஆகிறதுக்கு இவ்வளோ படிப்பு இருக்க, இவ்வளோ பிரயத்தனம் இருக்க. அப்போ கடவுள் ஆகணும்னா அதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் இருக்கும், எவ்வளோ உயர்ந்த ஏதாவது பண்புகளை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும், எவ்வளோ தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிகம் காட். தட்ஸ் வை பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பிகம் காட்ஸ். ஸோ இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் பீப்புள் டு எய்ம் அட் ஸ்மால் திங்ஸ். தே டோன்ட் எய்ம் அட் பிக் திங்ஸ். இப்போ வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் தாமரையோட தண்டு கீழே போகும். மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறானோ அவ்வளோ உயரங்களே அவனால் அடைய முடியும். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் இருக்குது. நினைக்கிறது பெருசாக நடக்கலைன்னா கவலைப்படாது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னேன், சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய். மேபி யூ மே நாட் பிகம் ஏ புத்தா, பட் யூ வில் பிகம் சம்திங் மோர் இன்டெலிஜென்ட் தேன் வாட் யூ ஆர் டுடே. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகிவிடுவாய். அடுத்த கேள்வி. Question from தாயம்மா, மலேசியா. தசாவதாரங்கள் நமது இந்து தர்மத்தில் ஒரு வகையாகவும் சீனர்கள் ஒரு வகையாகவும் உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஆன்மீக ரீதியாக உருவாக்கப்பட்டதா அல்லது விஞ்ஞான ரீதியாக உருவாக்கப்பட்டதா? இட்ஸ் ஆல் பயாலஜி. நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடி குடுவையில் தாயோட கர்ப்பத்தில் குழந்தை 10 மாதத்தில் எப்படி இருக்கும்ன்ட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அதுதான் தசாவதாரம். பார்த்திங்கன்னா மச்ச கூர்மம் வராக நரசிம்ம அதே ஷேப்பில் தான் அந்த 10 இருக்கும். அதனால் தசாவதாரம்னு ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்குற பல தெய்வ வடிவங்கள் தசாவதாரத்தில் வரவே வராது. ஏசுநாதர் தசாவதாரத்தில் இருக்காரா? நீங்கள் சொல்லிப்பார், வரல இல்லை. இப்போ தசாவதாரம் என்பது இந்த எம்ப்ரியோ வந்து எப்படி ஒரு ஹியூமனாக மாறுதுங்கிறதுக்கான ஒரு பயாலஜிக்கல் தியரியே தவிர கடவுள் என்பது இந்த உலகத்தில் 10க்குள்ளே அடக்க முடியாத ஒரு விஷயம். நான் சொன்னேன், எல்லாருமே கடவுள்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதனால் 10க்குள்ளே நீ எப்படி அடக்க முடியும்? எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் வந்தாங்க தசாவதாரத்துக்கு பின்னால் இல்லையா? அவங்கெல்லாம் என்ன கம்மியான மாதிரி? ஈவன் உங்களுடைய தேரிப்படியே 21 பேர் அவதார புருஷர்கள், அதில் கபிலர்லாம் வராங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற தசாவதாரத்தில் கபிலர்லாம் வரல பார்த்தியா? அதனால் பயாலஜி தான் இந்த 10 மாதம் இருக்கிற தாய் கர்ப்பத்தில். மற்றபடி அவதாரம் பண்ணுறது யார்? நீங்கள்லாம் தான். நீங்கள்லாம் கூட கடவுள் ஆக முடியும். நீங்கள் ஆகலை. இப்போ தான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன் ஏன் ஆகலைன்னு சொல்லிட்டு. இயேசுநாதர் அவர்கள் தனது கடைசி காலத்தில் அமர்நாத்தில் தான் கழித்து அங்கேயே அவர் சமாதியானார் என்று தாங்கள் தங்களது அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். அதே சமயம் இயேசுநாதர் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம் ஒன்று இங்கிலாந்து நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். இதை பற்றி விளக்கம். இயேசுவை சிலுவையில் போடுறாங்க. அந்த சிலுவையில் போட்டு இந்த 2 கை 2 காலில் ஆணி அடிச்சிருக்காங்க. எனக்கு தாகமாக இருக்குன்றாரு. அவங்க தண்ணி கூட கொடுக்காம வாயிற்கிட்ட ஈட்டி வச்சு ஆட்டி கதை பண்ணிகிட்ருக்கு, கிண்டல் அடிச்சுன்னு இருக்காங்க. அப்போ பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், என்னை ஏன்பா கைவிட்ட, ஃபாதர் வை ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படிங்கிறார். அப்போ அவர் சாகலை, அவர் மயக்கத்தில் இருந்தார். தண்ணி கொடுத்துருந்தாக்கா அப்பயே கொஞ்சம் தெளிவாக வந்திருப்பார். சாகலை, மயக்கத்தில் இருந்தார். இதுக்கு நடுவில் ஒரு ராஜா, அவன் பேர் நிக்கோதமஸ். அவன் இவரை பிலாந்தியஸ் பைலட்னு ஒருத்தன், அவன் பொண்டாட்டி சொன்னாலேங்கிறதுக்காக தூக்கில் போட்டான் இல்லையா? அந்த ஜூயிஷெல்லாம் வந்து மிரட்டினாங்க, சீசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு. அதுக்கு பயந்துக்கிட்டு
இந்த பாவம் எந்த இல்லைன்னு கையை கழுவிட்டு அவரை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒப்பு கொடுத்துட்டான். அப்படி தான் இவரை சிலுவையில் போட்டாங்க. ஸோ அந்த பிலாந்தியஸ் பைலட் கிட்ட நிக்கோதமஸ் போய் நான் சிலுவையிலேருந்து அவரை எடுத்து அடக்கம் பண்ணட்டுமான்னு கேட்குறான். அவன் ரொம்ப வெக்ஸாக இருந்தான், என்ன வேணால் பண்ணிக்கோயான்ட்டான். ஸோ இந்த ஆள் போய் நிக்கோதமஸு சிலுவையில் கொலை உயிரும் கொற்றுயிருமாக இருந்த இயேசுநாதருடைய பாடியை கீழே இறக்கி அதுக்கு புண்ணுக்கு மருந்தெல்லாம் போடுறாரு, எம்பாமிங்னு பேர் அதுக்கு. அப்போ அவர் திருப்பியும் வந்து சுவாசத்துக்கு வந்துட்டார், முயற்சிக்கும் வந்துட்டார். வந்தப்புறம் அவர் படகுல அவருடைய சிஷ்ய கேடிங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே நாய்ங்க. கோழி கூறத்துக்குள்ளே 3 தடவை யாருன்னே சொன்னான் செய்யாதுன்னு சொன்னவன் பீட்டர் சைமோன். 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தவன் ஜூடாஸ் காரியட். இவர் சிலுமை தழும்போடு போய் காட்டினா கூட நான் நம்ப மாட்டேன்னு சொன்னவன் டவுட்டிங் தாமஸ். ஸோ அவருடைய 12 சிஷ்யங்களே இந்தமாரி தான் இருந்தானுங்க. அவங்க போட்டில் போயின்னு இருக்காங்க. அப்போ தண்ணி மேலே இயேசு நடந்து வர்றார். ஏன்னா அவர் ஒரு சித்த புருஷன். சித்த புருஷர்களுக்கு தண்ணி மேல் நடக்கிறது அதெல்லாம் முடியும். ஈவன் ராமகிருஷ்ணர் காலத்திலே அந்த மாதிரி மகான்களெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து பாரு நான் வந்துட்டேன்னு சிலுவை தள்ளும்போடு காட்டினா கூட இவனுங்க நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வெக்ஸ் ஆகிடுறாரு. இந்த சொசைட்டியும் நமக்கு நன்றி இல்லாமல் போச்சு, நம்ம சிஷ்யனுங்களே நம்மளை நம்பலை, நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி அவர் 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இந்தியாவிலையும் திபெட்லேயும் அலைஞ்சின்னு இருந்திருக்கார். 32வது வயசில் தான் இயேசுவை பார்க்குறாங்க. அவன் வந்து ஞானஸ்நானம் கொடுத்துன்னு இருக்கான் அந்த இடத்துல. அவன் யோவான் ஸ்நானகர்னு பேர். ஞானஸ்நானம் கொடுக்குறவன் யோவான், செயின்ட் ஜான். தூரத்தில் இயேசு வரதை பார்த்துட்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ இவர் தண்ணியினால் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஒரு வெள்ளைப்புறா வந்து அவர் ஷோல்டர் மேலே உட்காருது. அதான் வந்து த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இயேசுநாதர் 32வது வயசில் ஞானி ஆகிறதுக்கு காரணமாக இருந்த வெள்ளைப்புறா யாருன்னா, அமர்நாத் கேவில் போய் நம்மெல்லாம் ஒரு புறாவை பார்த்துட்டு வரோம், அதுதான் அவருடைய குருநாதர். ஸோ இயேசுடைய குரு என்பவர் அமர்நாதர். அவர் வந்து நம்ம ஊர்லெல்லாம் அலைஞ்சின்னு இருந்த காலத்தில் அமர்நாத்தில் போய் அவருடைய குருவை சந்தித்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஞானஸ்நானம் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. இப்போ வெக்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம போகலான்ட்டு காஷ்மீருக்கே வரார். காஷ்மீரில் வந்து அவர் ஈசா நபிங்கிற பேரில் வசிக்கிறார். இயேசு இல்லையா, ஜீசஸ், அதே ஈசா நபி என்ற பேரில் காஷ்மீரில் இருந்திருக்காரு. அண்டு காஷ்மீரில் எல்லாரையும் அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பொட்டியில் தானே வச்சு பண்ணுவாங்க முஸ்லீம்ஸு. இப்போ ஒரே அவங்க வந்து நாசாவிலேருந்து ஒரு இது எடுத்து பார்க்குறாங்க, ஃபோட்டோகிராஃபியில் பார்க்குறாங்க. அப்போ ஒரே ஒரு காஃபின்னுவாங்களே சவுப்பட்டி, அது வந்து யூதர்களுடைய வழிமுறைப்படி அடக்கம் பண்ணியிருக்கு. அதுதான் இயேசுநாதர். ஸோ அவர் 32 வயசுக்கு அப்புறம் வந்தார், காஷ்மீரில் இருந்தார், மக்களுக்கு ஈசா நபி என்ற பேரில் நல்லது செஞ்சார், காஷ்மீரில் அடக்கமானார். இதெல்லாம் தான் அது. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்னாக்கா, ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது, நீங்கள் படிங்க. தி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது, அது எடுத்து படிங்க. பிரிட்டிஷ் லைப்ரரியில் 7வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பைபிள் இருக்குது, அதுதான் ஒரிஜினல் பைபிள். ஸோ அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, என்ன நடந்ததுங்கிறதுக்காக. அண்டு இயேசு ஒரு மாமனிதர், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர். ஆனால் இந்த உலகம் அவரை அங்கீகரிக்கவில்லை. அவர் இறந்து 400 வருஷம் ஆனப்புறம்தான் இந்த சிஷ்ய கோடிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, இதுங்கெல்லாம் போய் அங்கே பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன், போர்ச்சுகீஸ்காரன், பிரிட்டிஷ்காரன் இவங்க எல்லாரையும் வந்து அந்த ராஜா ராணிகள் எல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணதுனால நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை ரிலீஜன் ஆஃப் த கண்ட்ரியாக ஒத்துக்கிட்டானுங்க. அப்படி தான் இந்த கிறிஸ்துவ மதம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பரவியது, அப்படி தான் பரவிச்சு. ஆனால் இட் டுக் 400 years ஃபார் ஜீசஸ் டு எஸ்டாப்ளிஷ் இஸ் கிறிஸ்டியன் ஃபிலாசபிஸ் ஆன் திஸ் எர்த். இதுதான் பேசிக்கான நாலேஜ். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிறைய படிக்கணும். நம்ம லைப்ரரியிலேயும் நிறைய புக்கெல்லாம் இருக்குது. ஸோ பல இதெல்லாம் இருக்குது. ஈவன் இங்கிலீஷ்லேயே நிறைய சினிமா இருக்குது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், அதில் மோசஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஜீசஸை பற்றி நிறைய இருக்குது. நம்ம ஊர்லேயும் தெலுங்கில் தமிழ்லலாம் எடுத்தவங்கலாம் இருக்காங்க. இது கொஞ்சம் ப்ரிமிட்டிவாக எடுப்பாங்க. வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் இயேசுவை காட்டவே மாட்டாங்க, அவருடைய முதுகு அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அவர் ஒரு மனிதனாக அவங்க காட்டவே மாட்டாங்க.
அதில் பல காரியங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எப்படியெல்லாம் ஜீசஸ் வந்து கஷ்டப்பட்டார் வந்தாருங்கிறதுக்காக. மோசஸ் இருந்தார், அவர் வந்து அடுத்த ராஜா ஆக வேண்டியது. அவங்க சித்தப்பா இவரை வந்து நாட்டை விட்டு துரத்திடுறான். இவர் பாலைவனத்தில் ஊந்து ஊந்து தேக்கி போகிறார், குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது. அந்த மாதிரி போகிற போது ஒரு சமாரிட்டன் லேடினா ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த நம்பப்பட்ட அவள் தண்ணி சேர்ந்துருக்கா. இவர் போய் இப்படி கை நீட்டின உடனே நான் எப்படி உனக்கு கொடுக்கறது, நான் கீழ் ஜாதிங்கிறான். இவர் கை பிடிக்கிறாரு, கொடுக்குறான். அவர் அங்கேயே இருந்து அந்த லேடி கூட இவர் லவ் பண்ணி இருக்கார். அதுக்கப்புறம் இவர் ஒரு சினாய் மலைக்கு போகிற போது கல்வெட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கிடைக்குது அவருக்கு ஞானம் கிடச்சி தன் கூட இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு திருப்பியும் தன் நாட்டுக்கு திரும்பி வர்றபோது கடல் 2ஆக பிளந்து அது வழியாக எல்லோரும் வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்த உடனே மூடிக்குது, கடல் திரும்பியும் மூடிக்குது. நீங்கள் பார்க்கலாம், செசில் பி டிமிலின்னு ஒரு இட்டாலியன் எடுத்த படம் இது 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் அமெரிக்காவில் போன போது அந்த ஸ்டுடியோவில் பார்த்தேன் எப்படி இந்த ஷூட் பண்ணாங்க அப்படின்றது. எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன குளம், அந்த குளத்துக்கு நேராக ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வச்சிடுறாங்க ஆகாசம் மாதிரி தெரியறதுக்காக. அண்டு ஒரு இது மோட்டர் போட்ட உடனே இந்த 2 மரப்பலகை இங்கே இருக்கும், அந்த மரப்பலகை இப்படி விரியும். ஸோ அது பெரிய கடல் மாதிரி தெரியும். அந்த ப்ளூ ஸ்க்ரீனில் பார்க்குற போது கடல் வழி வர்ற மாதிரி தெரியும். ஸோ அவங்க நாட்டுக்கு வராங்க. அந்த மோசஸுக்கு ஒரு காதலி இருப்பான் இவரை நாடு கடத்துறதுக்கு முன்னால். ஸோ அவருடைய முதல் காதலியும் 2வது காதலியும் சந்திக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால். அப்போ அவள் சொல்லுவான், ஐ லாஸ்ட் ஹிம் வென் he went in search of God. You lost him when he understood God அப்படின்னுவான். நான் கடவுளை தேடி போன போது அவன் என்ன விட்டான், கடவுளை அவனுக்கு கிடைச்ச போது ஒன்றும் விட்டுட்டான் அப்படின்வான். இதுதான் 10 கமாண்ட்மெண்ட் சினிமா. ரொம்ப நல்லா எடுத்துருப்பாங்க. 4.5 மணி நேரம் படம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட சினிமா உதவும் உங்களுக்கு. ஹிஸ்ட்ரின்னா என்ன, ஜியாகிரஃபி என்ன, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள். Question from Shubha Bhaskar. What is Vishnupati Punya Kalam? Why is it called so? What are the 3 types of Punya Kalams? இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. காலம் என்பது சக்கரம், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே 24 மணி நேரம் சுற்றிக்கினே இருக்குது. இப்போ நீங்கள்லாம் நைட்டில் இருக்கிறீங்க, இதே நேரத்தில் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா டே டைம் இருக்கும் இல்லையா. காலம் என்பதே பொய். இது போக பல நாடுகளில் சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வின்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், கடிகாரத்தை மாற்றி வச்சுருவோம். ஸோ அதை பார்த்து நீயும் கடிகாரத்தை மாற்றி வச்சுக்கணும். அப்போ டைம் போய் தானே, ஓடுற கடிகாரத்தை நீ மாற்றி வச்சுக்கணும், இதுதான் டைம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இதெல்லாம் ஒரு சீரியஸான மேட்டராக நீங்கள் எடுத்துக்கவே தேவையில்லை. காலம்னு கிடையாது. யூ ஹவ் கிரியேட்டட் தி டைம், ஸோ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தட். கேள்வி என்ன, புண்ணிய காலங்கள். ஸோ ஒரு பாட்டு இருக்குது, தினவே. இதுதான் அந்த கேள்விக்கான விடை. எல்லா நேரமும் நல்ல நேரம். தினவே சுபதினவோ. எப்போ நீ நினைக்கிற அதெல்லாம் நல்ல நாள். இதினவார சுபவார இதின தாரே சுபதாரே. இன்னைக்கு என்ன நட்சத்திரங்கோ அதுதான் நல்ல நட்சத்திரம். இதின கரண சுபகரணா. எல்லாம் ஜாதகத்தில் சொல்லுவல, கரணம், டைமிங், அதெல்லாம் தான். அது எல்லாமே நீ பார்க்குற போது என்ன இருக்கோ அதுதான் நல்லது. இதின யோகா சுபயோகா இதின லக்ன சுபலக்ன. ಇದು ಶ್ರೀಶಂಕರ ವಿಠಲನಾದನೈ ನೋಡಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವೋ, பாடின தினவே சுப தினவோ. இப்போல்லாம் நீ கடவுளை நினைக்கிறியோ, கடவுளை பாடுறியோ, அதெல்லாமே நல்ல நேரம் தான், எல்லாம் நல்ல நாள் தான் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் நீ இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துருந்தா வாழவே முடியாது இல்லையா. உனக்கு ஆஃபீஸுக்கு போகணும், அந்த ஆஃபீஸ் டைமுக்கு நீ போவியா, நல்ல நேரம் பார்த்துக்குன்னு போவியா? இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு எம்மகண்டம் ராகு காலம்லாம் வரப்போகுது, நீ வீட்லேயே உட்காந்து இருக்க வேண்டியது தான். நிறைய பேர் இதிலெல்லாம் மாட்டிக்கிறானுங்க. ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு யாரோ ஜோசிக்காரன் சொல்லிட்டான், 2 காக்கா ஒன்றா பார்த்தியானாக்கா காலங்காத்தாலும் ரொம்ப அதிர்ஷ்டம்ன்ட்டு. இவன் மந்திரிக்கிட்ட சொன்னான், 2 காக்கா ஒன்றா பார்த்தா என்னை வந்து எழுப்பு அப்படின்ட்டு. காக்கா 2ஐயும் பார்த்தான் மந்திரி. உடனே ஓடி போய் அந்த அந்தப்புறத்து கதவு தட்டி
ராஜா வர்றதுக்குள்ளே ஒரு காக்கா பறந்து போயிடுச்சு. ஸோ ஒரு காக்கா தான் இருந்துச்சு. உடனே இவனை வந்து நீ கம்பத்தில் கட்டி வச்சு அடி, எனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் இவனால் போயிடுச்சு, 2 காக்காவை பார்த்து இது பண்ணல வேண்டாம். மந்திரி சிரிச்சான். அப்போ ஏன்டா சிரிக்கிறேன்னா, இல்லை 2 காக்கா பார்த்து அதிர்ஷ்டம் எப்படிக்குதுன்னு தெரிஞ்சு எனக்கு இவன் 2 காக்கா பார்த்துட்டு ஓத வாங்கிட்டு இருக்கான். அதனால் இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. உன் வேலையை செய், நல்லது கெட்டது எல்லாம் பார்க்காத, உன் வேலையை நீ செஞ்சுன்னே இரு. எதுவும் நல்ல நேரம்தான், நீ பயந்தியானா எல்லாமே கெட்ட நேரம்தான். லாஸ்ட். அஜாமிளன் கடவுளிடம் எவ்வாறு அன்பு கொண்டார்? இதெல்லாம் நம்ம புராணங்களில் இருக்கக்கூடிய பலவிதமான கேரக்டர்ஸ். நமக்கு எப்படி இந்த சில வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்துவதற்காக சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 4 எருது கதை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பசுமாடு கோழி ஓணம் எல்லாம் கதையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொழுது போகாத பேர குழந்தைங்க உட்காந்து பாட்டிங்கிட்ட கதை கேட்டு இந்த காலத்தில் உண்டாக்குது. இந்த அஜாமிலன் மாதிரி கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் கடவுளை நம்பினாக்கா சில விஷயங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். சத்தியவான் சாவித்திரி கதையை வச்சுக்கிட்டு ஒரு மனைவி யமதர்மம் பின்னாலேயே போய் தன்னுடைய கணவனை மீட்டுக்குனே வந்தா. அவன் என்ன வர வேணும்னு கேட்டான், எனக்கு பேர குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ கணவன் இருந்தால் தானே நாளைக்கு வந்து பேர குழந்தெல்லாம் வரும், அதனால் அவன் காப்பாற்றிட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரி இதான் நீ சொல். யமதர்மம் விட்டுருவானோ, வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. யமதர்மம் பாச கயிறு எடுத்துன்னு வரும்போது இவன் தம்பி மச்சான்னா உடவா போகிறான். உம்பர் பரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவ கனியை சேர கருதுகிறேன். திருச்சமணி மேலே இருக்கிற முருகனுக்கு பூ கொடை எடுத்துன்னு போய் கும்பலான்றதை விட்டுவிட்டு எப்போ பாருந்த சோறு இட்லி சரணபவன் சங்கீதா ரெஸ்டாரண்ட் கேஎஃப்சி பின்னாலேயே அலைஞ்சின்னு இருக்கேன், கடவுள் அடினுங்கிற எண்ணமே எனக்கு வர்றது இல்லையே அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ பூ கை கொண்டு தொழாய், பூ வச்சுக்கிட்டு கடவுளுக்கு போட்டு போச்சு, பூ கை கொண்டு தொழாய் என்ன பண்ணுற நீ, திருநீர் பூசாய் அறநாமம் ஊதாய் ஆக்கைக்கு இறை தேடி இலைகின்றாய். ஆக்கைன்னா உடம்பு, அதுக்கு இறை தேடி அலைஞ்சிக்கின்னு இருக்க, காக்கைக்கே இரையாக போகின்றாய். சி மனைவி உனக்கு என்ன வாய், உனக்கு காக்கா கொத்தி கொத்தி தின போகுது, அதனால் எதுக்கு இந்த வாயை வச்சு சும்மா உலகத்தில் பெனாத்தின்னு இருக்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனால் நம்ம இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு கடவுளை ஜபம் பண்ணி கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தாவே பெரிய விஷயம். எனக்கு கடவுளை நினைக்கிறது ஜபம் பண்ணுறதெல்லாம் முடியலன்னாக்கா ரொம்ப சிம்பிளான கடவுளை வாழ்க்கைக்குள்ளேயே மெர்ஜ் பண்ணுறது. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிற போது உனக்கு பிடிச்ச முருகர் குளிக்கிறாருன்னு நினச்சிக்கோ, நீ பேண்ட்டு ஷர்ட்டு புடவை கட்டிக்கிற போது உனக்கு பிடிச்ச கடவுள் ட்ரெஸ் பண்ணிக்கிறாருன்னு நினச்சிக்கோ, நீ இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்ற போது கடவுள் சாப்பிட்றாருன்னு நினச்சி நீ சாப்பிடு. உனக்குள்ள இருக்கிற சாமிக்கு ஒன்றும் உணவு பருகு நீ தின்னு வெற்றில எல்லாம் கடவுளுக்குன்னு வாடுறேன். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தியானா இதுதான் நான் கும்பிட்ற முருகன் நினச்சி அவனுக்கு ஒரு புற பிஸ்கட் வாங்கி கொடு. ஆஃபீஸுக்கு போயிட்டு நீ உட்காந்துக்கிற எதிரில் ஒருத்தன் டை கட்டின்னு நைஸ் டு மீட்டுன்னு வருவான் சேல்ஸ்மேன், அவனை வந்து நீ ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறமான்னு பார்க்குறதுக்காக முருகர் சேல்ஸ்மேன் வெஸ்ட்டில் வந்துக்கிறாருன்னு நினச்சிக்கோ. இந்த மாதிரி நீ உன்னை ட்ரெயின் பண்ணிக்கினா வாழ்க்கையே தவமாயிடும். தனியாக பூஜையெல்லாம் பண்ண தேவையில்லை. சமரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, வாழ்க்கை தவம் என்று வரைந்தளித்த சங்கரம். வாழ்க்கையும் போர் கவிதை என்று வரைந்தளித்த சங்கரா, வெறும் வார்த்தை கவிதைகளில் உன்னை வரைய இயன்றிடுமோ. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.